சுதா மேம், சுகுமார் சார், அதுக்கப்புறம் சுரேன் சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கதை கேட்டார். ஸோ கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. பிகாஸ் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்ம படம் பண்ணணும், நிறையா கனவு இருக்கும், நம்ம கதை எழுதுவோம், உழைக்கலாம், எல்லாமே ஓகே. நான் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. நான் யார், என்ன, ஏது, சொந்தக்காரங்க நம்புவாங்களா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்களா இல்லையா, யார் நம்புவாங்களா இல்லையா, நம்மளாலும் அதுக்கு மேலே ஒரு ஐடியா மேலே ஒரு காசு போடணும், ஒரு பணம் போடணும், ஒரு தொகை. எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஸோ ஏதோ ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், சில நேரங்கள் சில மனிதர்கள்னு சொல்லிட்டு அவன் ரெண்டாவது படமாக ஒரு கதை சொல்கிறான். அந்த கதையை ஒரு 6 வாட்டி கேட்டு வேற வேற கோணத்தில் கேட்டு ஒத்துக்கிட்டு இந்த படத்துக்கு காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இங்கே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கெம்ப்ரியோ பிக்சர்ஸோட என்டையர் டீம் ஃப்ரம் சுரேன் டு தினேஷ், சுரேன் சார், தினேஷ் சார், சிஎஃப்ஓ மேடம், துரை சார், அஜய் சார், கலை சார், வேற யாரும் விட்டாங்க, பானு மேடம், இவங்க எல்லாருக்குமே என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாரும் எங்கடா இருக்கீங்க பாய்ஸ்? டக்குன்றா ஏடிஸ் 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 சீக்கிரம் 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 டைம்ல வாங்க. ஏன்னா இப்போ இவங்க எல்லாரும் சொன்னாங்களா, எனக்கு ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, நான் நிறைய கோ த்ரூ பண்ணேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது எல்லாத்துக்குமே வேற யாருமே கிடையாது, என் தம்பிங்க. என்னோட ஏடிஸ் கிடையாது, இவங்க எல்லாருமே என் தம்பிங்க தான். ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் சென்டரில் வாங்க. ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதோ இவன் எனக்கு கலாய்ச்சிட்டே இருப்பான். இது யோகேஷ், என்ன சொல்ல சொல்ல கை மட்டும் தூக்கிறான். யோகேஷ், சசி, கார்த்தி 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 கை கை தூக்கிறேன். வாய்ஸ் ரெடியா இருக்கு, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்டா. சாரி சாரி சாரி. யோகேஷ் என்னை எப்பவுமே கலாய்ச்சிட்டு என்னை எப்பவுமே ஜாலியாக வச்சுக்கிற ஒருத்தன். எதுக்கு என் கூட வேலை பார்க்குறேன்னு அவனுக்கும் தெரியாது, ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒருத்தன் என்னை கலாய்ச்சிட்டு இருப்பான். ரெண்டாவது சசி. சசி வந்து என்டையர் யூனிட்டை வந்து எஸ்பெஷலி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் எடுக்கிறோம், ஃபுல் க்ரௌடு. அவங்க எல்லாரும் எங்கேஜாகவே வச்சுக்கணும், ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பார் சசி. அது பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார். கார்த்திக் மூணாவது. அகைன் சசியோட வயசு தப்பாக எடுத்துக்காதுங்க, நான் சாதாரணமாக தான் சொன்னேன், ஐயோ. மூணாவது வந்து கார்த்திக், மை சீஃப் அசோசியேட் டைரக்டர். ஒரு டீமை வந்து டீமாக எப்படி வச்சுக்கணுன்றது வந்து நான் கார்த்திக்கிட்டேருந்து கற்றுப்பேன். அந்த பசங்க ஒரு தப்பு பண்ணா கூட அதை ஹைட் பண்ணி அந்த தப்பை அங்கேயே கரெக்ட் பண்ணி என்கிட்ட வராமல் ஹீல் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு இட். தட்ஸ் கார்த்திக். அடுத்தது வந்து மதன். மதன் வந்து நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், அந்த அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தான். அவனுக்கு எங்கள் டீமை பிடிச்சிச்சா எது பிடிச்சிச்சுன்னு தெரியல. சார் அடுத்த ப்ராஜெக்ட் நான் வேலை பார்த்தா உங்களோட தான் வேலை பார்ப்பேன். டேய் எனக்கு ப்ராஜெக்டே இல்லைடாண்ணா, பரவாயில்ல நான் சும்மா உங்களோட வந்து இருக்கேன்னா. அதான் மதன். பாலாஜி என்னோட முதல் படத்துலேருந்து இருக்காரு. தேங்க்யூ பாலாஜி. அகைன் ரொம்ப பொறுப்பாக எல்லா வேலையும் எடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்னொருத்தர் வந்து அடிக்டட் டு சினிமா, அவர் கார்த்திக் ராஜா. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி நான் பதில் சொன்னான், கொண்டுட்டு வந்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாய்ஸ். இது இல்லாமல் இருக்காங்க கவராஜ், ஜெயராங்க, ஜெயராம், இவர் பிரதீப் ஆனால் ஜெயரான்னு வச்சுக்கிட்டாரு. இவர் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அஜய் 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 சாரி அஜய் அஜய் வந்து இல்லை, அஜய் வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் படம் பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்துக்கு ஒரு ஸ்டோரி போட்டு யூடியூப்ல, அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஷுவரானு கேட்டேன். இல்லை நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னா அப்போ தான் நான் டேரக்டர்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் நினைக்கல. ஆனால் இவங்க எல்லாரும் தான் நான் ஒரு டேரக்டர்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கவராஜ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமா தெரியும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பி. நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், எல்லாமே இருக்கும். பட் இப்போ கூட எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் வேணும், ஏன்னா இந்த பசங்க அடுத்த ப்ராஜெக்ட் போறாங்க. ஐ வாண்ட் டு கீப் ஒர்க்கிங். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது டே கவராஜ் எனக்கு ஹெல்ப் வேணும்டா, ஐ நீட் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது கவராஜ். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெல்ப் பண்ண ரமேஷ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிரேம் பிரேம் போயிட்டாங்க. ஓகே. பிரேம் வந்து இன்னொருத்தன். பிரேம் சீக்கிரம் அட நிஜமாலுமே சீக்கிரம் பிரேம் பிரேம் சீக்கிரம். அவர் பேர் பிரேம். அகைன் ஹி ஹேண்டில்ஸ் a lot of departments. வெரி டேலண்டட் பாய். ஒரு சின்ன விஷயத்த அழகா, ஒரு பெரிய விஷயத்த சூப்பரா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இந்த மாதிரி ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்
பாய்ஸ் என் கூட இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை பற்றி பேசணும்ல நான் மறந்துடும் நான் நினச்சேன். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் மை என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. பெரிய காஸ்ட் இருக்கு. நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசல, நேம் சொல்லி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அர்ஜுன் தான் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்னேன். Vishal, are you really sure that you suit the script now? அவனே எஸ் சார் அப்படின்னா. Yeah, are you really sure now? எஸ் சார். Okay, I'll do it. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ. நெக்ஸ்ட் சிவாத்மிகா மேம், அது அவங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். எழுதுனதுலேருந்து சிவாத்மிகா மேம் தான் இந்த கேரக்டர் பண்ணணும். நித்தம் உருவானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ். இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆப்ஷன் தேடிக்கிட்டே இருந்தோம். சரி இவங்க பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தேடுவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. திரும்ப ஒரு ஆப்ஷன் தருவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. கடைசி வரைக்கும் என் மைண்டில் சிவாத்மிகா மேம் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் அவங்க கிட்ட நான் செட்டில் சொன்னேன், இஃப் ஒன் ஆக்டர் ஹூ சர்ப்ரைஸ் மீ அண்ட் ஹூ ப்ளூ மீ அவே ஆன் த செட் ஆஃப் பாம் இஸ் சிவாத்மிகா மேம். தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன் தாஸ் சார் என்னை திட்டுவார், ஏன்னா மேம் ஒரு ஷார்ட் பண்ணுவாங்க, நான் உடனே வந்து மேம் லவ்லி மேம் அப்படின்னா விஷால் எனக்கு ஒரு கிஸ் எனக்கு கொடுத்துருக்கேடா அப்படின்னு கேட்பாரு இந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட்டு காளி சார், நிஜமாவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நான் கதை சொல்லும்போது ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் சாகுது, அந்த பிணத்துலேருந்து கொசு வருது. எவ்வளோ பேர் இது ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உடம்பு குலுங்கி கொசுன்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே அது ஒரு அலர்ஜி மாதிரி, ஐயோ ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு நெருடல் அப்படி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த அந்த வாயோட பர்பஸ் என்ன, அந்த கேரக்டரோட பர்பஸ் என்ன இந்த படத்துக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே அவர் நடிக்கணும், மூச்சு விடக்கூடாது. எவ்வளோ லாங் டேக்காக இருந்தாலும் அவர் மூச்சு விடக்கூடாது. சின்னதாக அப்படி வைரஸ் செஞ்சாலும் மாட்டிப்பார். ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பயங்கரமான இவங்க 3 பேருமே பயங்கரமான மனிதர்களையும் நான் சந்தித்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் ஐ காட் நோ 3 பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஐ கேன் லுக் அப் டு. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்கே ப்ரோ, அவர் சொன்ன மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டார். எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் அவரோட சப்ஸ்டியூட்டாக இருந்தேன் காலேஜில். அவர் ரொம்ப நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் ரொம்ப பேடான மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ டிஎஸ்கே சார் வந்து பயங்கரமான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர் எனக்கு எப்பயோ மெசேஜ் போட்டிருந்தாரு. எனக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மேலே ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அண்ட் தெரியல, ஐ ஜஸ்ட் லைக் தம் அஸ் அ பர்சன் அண்ட் ஐ வாண்டட் டு காஸ்ட் ஹிம். ஸோ த மொமெண்ட் ஐ ரோட் த ரோல், நான் வந்து சொன்னேன் இந்த பண்ணா டிஎஸ்கே சார் தான் பண்ணோம். அண்ட் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மேடையில் இல்லாத சிங்கம் புலி சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தியிருக்கோம் சார், எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நாசர் சார், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ டார்லிங். நான் சார் கிட்ட சொல்லுவேன், சார் நான் எந்த கம்பெனியில் படம் பண்ணாலும் எனக்கு அப்படி வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அந்த கம்பெனியோட இல்லாட்டி என்னோட கம்பெனியோட கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு சீனும் ஒரு ஷார்ட்டும் இருக்கணும். ஏன்னா ஹீ இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் மீ. ரொம்ப முக்கியமாக அபிராமி மேம், அதே மாதிரி ஷீ இஸ் அ டெரிஃபிக் ஆக்ட்ரஸ் லைக் நாசர் சார், அபிராமி மேம். இந்த மாதிரி டெரிஃபிக் ஆக்ட்ரஸோட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு தரது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபிராமி மேம், யூர் அகெயின் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட். அடுத்தது பூவையார் தம்பி, ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. அண்ட் செல்வன், எட்வின் வசந்த் ஆர் தமிழரசன், ஆனால் இப்பயாச்சும் இருக்கேன், ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு போனேன் தமிழரசன். இப்படி வந்து தான் தொலைங்க ப்ளீஸ், ஏன்னா இப்படி படுத்துறேன். அப்படியே தமிழரசனோட ஸ்மிருதி பரமேஸ்வர், பிரியா வெங்கட், ரோஹன், காவ்யா, சபரீஷ், சிவமாறன், கோபிநாத், இம்தியாஸ் எல்லாரும் அப்படியே சீக்கிரம் மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களால் சாரி, we wanted to put everyone on the stage. ஆனால் இவங்களெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மேடையில் சொல்லணும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நான் ஆசைப்பட்டேன். இது இல்லாமல் நிறைய மணின்னு கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னைக்கு வர முடியல. இதில் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் படம், சில பேருக்கு செகண்ட் படம். ஆனால் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர்கள். எங்களோட செட் எவ்வளோ டைரிங்காக போனாலும், நாங்கள் எவ்வளோ மணி நேரம் ஷூட் பண்ணாலும் எனக்கு எனர்ஜி கொடுக்குற அனைத்து ஆர்டிஸ்டும் இதுதான். இவ்வளோ பெரிய கூட்டம் தான் பாம் படத்தில் இருக்கு. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு கூட்டம். இதுதான் தமிழரசன். என்னோட முதல் படத்துல சில நேரங்கள் மனிதர்கள் ஒரு அட்வொகேட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல பூசாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த கேரக்டர் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்தது வந்து கோபிநாத் ஐயா, அவர் நான் என்னோட டைரக்டர் மதுமிதா மேம் அவங்களோட படத்துல ஏடியா ஒர்க் பண்ணும்போது என்னோட இன்னொரு ஏடி தியாகு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பர். அப்படி எங்கேயோ ஒரு ஆடிஷன்ல அந்த படத்துல ஒரு ஷாட் நடிச்சு, என்னோட முதல் படத்துல ஒரு ஷாட் நடிச்சு இன்னைக்கு இந்த படத்துல ஒரு முழு கேரக்டர் பண்ணியிருக்காரு.
ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சபரீஷ், அவன் இன்னொரு தம்பி மாதிரி. அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் வாசஸ் டான்ஸ்னு ஒரு ஷோவில் தான் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீஸ் அ வெரி ஸ்டைலிஷ் டான்சர் அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் ஆல்சோ. ஸோ ஒரு கேரக்டர் எழுதணும்னா இந்த பையனுக்கு எனக்கு தெரியல, இந்த பையன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ சபரீஷ் இஸ் ஹியர். ஐ ஹோப் he gets more roles like all others do. அவர் சிவமாறன், அவரும் சில மனிதர்கள்ல மணியனோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாரு. எனக்கு அவரையுமே வந்து தமிழ் வழியா மூலியமாக தான் தெரியும். அவரும் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீ இஸ் ஆல்சோ டெரிஃபிக் ஆக்டர். இம்தியாஸ் இல்லைங்க, ஓகேயா சரி, இம்தியாஸ் இருக்காரு, அவருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தட் இஸ் பிரியா வெங்கட். பிரியா, தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் ஆல்சோ வெரி குட் ஆக்டர். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் பாம். பாலசரவணன் ஐயாவும் இந்த படத்தில் இருக்காரு, அவரால் வர முடியல, அகைன் அவரும் ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து என்னோட கோர் டீம், என்னோட டெக்னிக்கல் டீம், டிஓபி ராஜ்குமார் இங்கே இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியவே தெரியாத ஒரு கேமராமேனாக இருந்தவர். டைரக்ஷன்னா என்ன, ரைட்டிங்னா என்னன்னு எதுவுமே தெரியாத ஒரு பையனா. வி ஆர் போத் கிரேட்ஃபுல். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவால் ப்ளஸ் அவனோட அம்மா அப்பாவால் ஃபீஸ் கொடுத்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு சினிமா பற்றியோ கேமரா பற்றி எதுவுமே தெரியாது. அன்றைக்கி அவங்க ஃபீஸ் கட்டினாங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து போய் படித்தோம். ஆனால் இன்னைக்கு படித்து நாங்களாம் கேமராமேன் ஆகுமா, டைரக்டர் ஆகுமா நினச்ச பசங்க இன்னைக்கு நானும் அவனும் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அவர் மலையாளத்தில் 2 படம் பண்ணியிருக்காரு. வீரப்பன் Z5 அந்த சீரீஸோட டிஓபியாக இருந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு 13 years later we are standing on a stage as a director and cameraman. That is a very big journey. அவன் ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னான், எனக்கு ரொம்ப, நாங்கள் நடுவில் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு வேற ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் லாங் பேக் 12 years ago டீ கடையிலேருந்து நாங்கள் ஒரு 5000 ரூபாய் வீடியோக்கு வந்து நாங்கள் ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் we are doing digital videos for them for a short span of time. அங்கேருந்து நாங்கள் பாம்பேல வேற ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் வேற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுறதுக்காக போயிருந்தோம். ஸோ இட் இஸ் அ பிக் க்ரோத் ஃபார் ஹிம் அண்ட் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் இன் திஸ் ஜர்னி ராஜ். அடுத்தது என்னோட ஆர்ட் டைரக்டர் மனோஜ்குமார், ப்ளீஸ் மேடைக்கு வரணும். பிரியா ஹரி, பிரியா கரண், மை காஸ்டியூம் டிசைனர்ஸ். அகேன் தேர் மை ஸ்கூல் மேட்ஸ். பிரியா ஹரி, பிரியா கரண், ஆர் யூ ஹியர் தெரியல. ஸோ தேவர் மை ஸ்கூல் மேட்ஸ். அவங்க காஸ்டியூம் மனோஜ்குமார், என்னோட ஆர்ட் டைரக்டர். முகேஷ் மாஸ்டர் ப்ளீஸ் அப்சர். முகேஷ் மாஸ்டர் மை ஸ்டண்ட் டைரக்டர், அவர் இருக்காரா தெரியல. அப்சர் மை கோரியோகிராஃபர். மனோஜ் வைடி மை சவுண்ட் டிசைன். சதீஷ் சார், பியரோ, எய்ம் டீம். மொத்த எய்ம் டீமுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. முக்கியமாக டிஜிட்டல் டீம் விவேக் என்னோட நன்றி. அதுக்கெல்லாம் சாரி மனோஜ். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் பிரியா எங்கே இருக்கா? பிரியா சரி வரமாட்டாங்க. சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் டு மீ. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் ராஜுனா, அவர் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவரும் பயங்கரமாக உழைச்சிருக்காரு இந்த படத்தில். வேறு காரணங்களால் அவரால் வர முடியல. ஸோ இதுதான் நன்றி செஷன். இது முடிஞ்சு நன்றி உரையாடல் வெரி லென்த்தி. இப்போ மேடையில் வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் அனைத்து கெஸ்ட்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் வந்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்துட்டு கிளம்பிட்டேன். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் பயங்கரமாக க்ரௌட் என்டர்டெயின் பண்ணீங்க. இந்த கிளிப் அப்படி போய் சேர்ந்து இது எந்த படம் அப்படின்னு சொல்லி தேடி பாம்பன் ஒன்று September 12th வரும்னு தெரியும். இப்படியும் படம் ரீச் ஆகும், இப்படியும் படம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆர் பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லாட்டி இந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் வெளியிடலாம் அண்ட் அப்படி பண்ணணும்னு நினச்ச சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் தி என்டையர் டீம், டு ஹர்ஷித் ப்ரோ அண்ட் டு இந்திரா மேம். ஸோ எல்லாருக்குமே என்னோட மனமான நன்றி சார். சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த டைமில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி லோகோ வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட படம் அந்த லோகோவில் வருமானு. இன்னைக்கு அது வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்து இது பண்ணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் மியூசிக், ட்ரெண்ட் லவுடுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் who will be distributing Kerala and Karnataka. Thank you so much again Generous Entertainment. You have also been very generous and very supportive to us. இப்போ அந்த சைடு வந்த சண்முக பிரியன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு 2 விஷயம் லைஃப்பில் ரொம்ப நிறைய கிடச்சிருக்கு. ஒன்று வந்து என்னோட ஃபேமிலி, என்னோட அம்மா அப்பா, அண்ணன் அண்ணி, அண்ணன் பையன்,
இவங்க 4 பேர் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணன் என் பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா என் பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, நான் அவங்கள பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் கூட என் சித்தப்பா சித்தி இன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க. யூஆர் ஆல்வேஸ் பிளெஸ்ட் இஃப் யூ ஹேவ் குட் ஃபேமிலி அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த மேடையில் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல். அந்த வரிசையில் சண்முகப்பிரியன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் அந்த கடைசி ஒரு 2 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் என்னோட மன உளைச்சல் கைஸ். கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கிறவர் லோகேஷ், அவரு வேற ஒரு மன உளைச்சல் கைஸ். சிபி ஐயாவையும் சண்முகம் ஐயா கிட்டேயும் தான் வந்து நிறையா புலம்புவேன். ஆனால் எனக்கு எல்லாருக்கிட்டேருந்துமே நான் நிறையா கற்றுருக்கேன். ரொம்ப முக்கியமாக லைஃப் சார்ந்த ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் படங்கள் பற்றியும் நிறையா பேசி ஒரு படத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலான்றதுக்கும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். சண்முகப்பிரியன் ஐயா மேலே வரமாட்டேன்னு சொன்னார். தேங்க்யூ சிபி, வலுக்கட்டாயமாக மேலே ஏற்றுனதுக்கு. சார் கார்த்திகேயன் சார், ஐ ரியலி லவ் யூ ஃபிலிம் மெட்ராஸ் மேட்டிங். நான் பார்த்துட்டு நான் காளி சாரை வந்து ஹக் பண்ணி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். நான் ஆனந்த் ஜிக்கிட்டே சொன்னேன், அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ, பிகாஸ் உங்களோட படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன், அவ்வளோ ரசித்தேன். நீங்கள் இன்னைக்கு இந்த மேடையில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். லோகேஷ் ப்ரோ ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அது அவர் சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்கான ரிலேஷன்ஷிப் தான். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் 2 டைரக்டர்ஸ், ஸோ நாங்கள் அந்த ப்ரொடக்ஷன் மேட்ஸ் அப்படின்னு பேசலாம். அக்பர் சார் ரொம்ப தேங்க்யூ சார், நிஜமாக சார், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஒரு படம் நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி முடிஞ்சிடும் நம்ம நினைக்கிறோம். அக்பர் சார் என்னோட முதல் படத்துக்கு பேக் ஹேண்டில் நிறையா சப்போர்ட் பண்ணார், சில நேரங்கள் சில மனிதர்கள். அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறையா விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக நிற்கிற அக்பர் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் லாட். ஸ்ரீகணேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சாருக்கு வந்து ஆக்சுவலாக ஒர்க் இருந்துச்சு, அவரால் வர முடியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்தார். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது சார். நான் சொல்கிறது, நான் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நான் உங்கள் வாய்ஸில் பேசினா தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு சார் திடீர்னு ஃபோன் அடிச்சார். என்ன விஷயம், என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் இல்லை சார், விஷால் நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா இன்னும் பண்ணீங்கன்னா இன்னும் பெரிய ஆளாக வரணும். எனக்கு திடீர்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, அதான் நான் கால் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா, நல்லா பண்ணுங்க, தேங்க்யூ பாய் அப்படின்ட்டாரு. எதுக்கு கால் பண்ணாரு, எதுக்கு சொன்னாரு எனக்கு இன்னும் தெரியல. யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் சார் டில் நவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். மணியண்ணா நன்றிண்ணா வந்ததுக்கு. எனக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னல, என்னை ரொம்ப எமோஷனல் ஆக்கிடுச்சுண்ணா. உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பெருமைப்படுவாங்களோ நானும் பெருமைப்படும் நீ சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி மூவ் ஆயிடுச்சுண்ணா. ரொம்ப கஷ்டம் அது, அப்படி ஒரு வார்த்தை வருது. அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் சாரி, நான் டெக்னிக்கல் க்ரூவில் வந்து நான் விஎஃப்எக்ஸ் டீமை மிஸ் பண்ணிட்டேன். அவங்கள நிறைய உயிர் எடுத்திருக்கேன். அந்த டீம் அங்கே இருக்காங்க. அசோக் சார், அனீஸ் சார், டிஐ லேப், கலாசா லேப், நரேஷ், சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர் ராம்ஜி சார். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா எல்லாரோட எஃபர்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இப்போது ரொம்ப முக்கியமாக இமான் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஒர்க் பண்ணுவோமா, அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. நான் போய் கதை சொன்னேன். இது வந்து ஒரு இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். குசு மட்டும் படம் கிடையாது, நம்பிக்கை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய படம். பாம்ன்ற ஒரு டைட்டில் ஏன் வச்சோன்னா, இப்போ இந்த உலகத்துல வந்து பாம் போட்டு பக்கத்து நாடுகளில் ஐக்கவோ ஒரு ஐடியாலஜிக்கல் தாட் ப்ராசஸ்னால நம்ம நாடோ வாட் எவர் வார்ஸ் வருது, மாற்றி மாற்றி பாம் போட்டு அழிச்சுக்கிறாங்க. காளி சார் விடுற பாம் ஒரு ஊரை உருவாக்கும். அதுதான் இந்த படம், அதுதான் இந்த பாம். இமான் சார், it has been a pleasure sir. I think he is a well-wisher to me. He is not my brother, but he is my philosophical guru. இது உடனே நிறைய பேர் உடனே தப்பாக யோசிக்கலாம். ஏன்னா சார் வந்து ஜீசஸ் ஐ லவ் யூ சொல்லுவார், உடனே ஃபிலாசாபிக்கல் குரு ப்ரீச் பண்ணிட்டாராம். அப்படி கிடையாது. ஃபிலாசாஃபின்றது வேறு, ரிலீஜன்ன்றது வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வேறு. ஹி இஸ் அ வெரி குட் ஹியூமன் பை ஹார்ட். ஐ ஹவ் ஹேட் ஹார்ட்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் வித் ஹிம். மை டெய்லி அவரோட ஸ்டூடியோக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கும். whenever I feel down, whenever I feel low, அன்னைக்கு நான் யோசிக்கிற ஒரே விஷயம், சார் நான் இப்படியாச்சும் இமான் சார் ஸ்டூடியோக்கு நான் இன்னைக்கு போயிடலாமா. அந்த எனர்ஜி and the aura inside the energy is amazing, and that is what has converted to songs, that is what has converted to the RR,
and you're just an amazing human being, and I'm so grateful, sir, and I really wish that you will be as a well-wisher and a guru or whatever to ever, sir. எனக்கு பர்சனலாக கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த பாம் நான் சொல்றது சின்ன அதுதான். பொதுவாக ஏன் இந்த பாம் உருவானதுக்கு எனக்கு 2 இன்ஸ்பிரேஷன் இருக்கு. முதல் இன்ஸ்பிரேஷன் என்னோட தாத்தாக்கு ஒரு பழக்கம் இருக்கும். காலையில் எழுந்திப்பாரு, காலையில் 4:30 மணிக்கு எழுந்திப்பாரு, சுட காஃபி போடுவார். 3 சத்தம் எப்பவுமே வரும். இது 3 4தான் இது ஒரு சத்தம். இது எங்க தாத்தா. என் தாத்தாவோட கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது நான் தான் பார்த்துக்கிட்டேன். நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவர் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனோம். ஏஞ்சி வராரு, நான் அவரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். கரெக்டாக ரெஸ்ட் ரூம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டார். ஒரு 20-25 நிமிஷம் நாங்கள் எல்லாருமே எழுப்பிக்கிட்டே இருக்கணும். தாத்தா எழுந்து தாத்தா, அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கோம். தாத்தா செத்துட்டாரு, அம்மா தாத்தா செத்துக்கிறோம், அப்படியே போய் டாக்டர் கூப்பிட்டு அப்பெல்லாம் சொல்லாதாங்க. எல்லாருமே தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். சரி, நான் கரெக்டாக டாக்டர் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பைக் சாவியை தேடி எடுக்க போகும்போது டர்ன்னு ஒரு பெரிய சத்தம். எங்கள் தாத்தா எழுச்சிட்டாரு. மனுஷனுக்கு அப்போ 85 வயசு. ஹி ஜஸ்ட் woke up. அப்படியே ஹி ஜஸ்ட் stood up. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் போனார், வந்தார். அடுத்த நாளைக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளே என்ட்ராவேன். எங்கள் தாத்தா வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு என்னோட அங்கிள்கிட்ட. டேய் 5 நிமிஷம் நான் போய் கடவுளை போய் பார்த்துட்டு வந்தேன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இது முதல் இன்ஸ்பிரேஷன். இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது, இதை வச்சு ஒரு கதை பண்ணலான்னு. 2வது, நம்ம சில விஷயம் கோத்ரூ பண்ண மாட்டோம், ஆனால் கொஞ்சமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயத்தை கோத்ரூ பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம எம்பத்தைஸ் பண்ணலாம். ஸ்கூல், காலேஜ் 2-3 வீடியோஸ் பார்த்தேன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறதோ, ரிலீஜன் நோக்கியோ, சாமி நோக்கியோ, நம்பிக்கை சார்ந்த நோக்கியோ, அதை பற்றி சண்டை போடும்போது, ஒருத்தர் இன்னொருத்தரை இழிவுபடுத்தும் போதோ, அதெல்லாம் மனசு உலுக்கிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதை நோக்கி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாமே கலந்து நம்பிக்கை சார்ந்து நம்பிக்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் பாம். ஆனால் இது யார் மனசையும் புண்படுத்தவோ, யாரையும் ஹர்ட் பண்ணவோ அந்த ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இந்த படம். ஏன்னா ஒரு நண்பன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பன் தான் வந்து மணிமுத்துன்ற கேரக்டர் அர்ஜுன் சார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, காளி சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, சிவாத்மிகா மேம்க்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துல எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் எனக்கு இந்த படம் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த படம் நல்ல படம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எல்லாருமே இந்த மக்கள் வந்து இந்த படத்தை அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கும் போது அதை ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த படத்துல எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மனிதனும் காலையில கண்முழிக்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் கண்முழிக்கிறான். அந்த நம்பிக்கையை நம்ம சரியா பயன்படுத்துறோமான்ற ஒரு கேள்விக்குறிதான்ற ஒரு வசனம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்பிக்கை யார்கிட்டயுமே நம்ம பறிக்க முடியாது. அப்படி நம்பிக்கை பற்றியும், நண்பனை பற்றியும், நம்மளோட இமோஷன்ஸ் பற்றியும், நமக்குள்ள இருக்கிற கேள்விகளும், சக மனிதனை நம்ம என்னவா பார்க்குறோம், அதெல்லாம் தாண்டி அன்பு மட்டும்தான் இங்கே எல்லாமே நிலைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் பாம். ஏன்னா பாமுக்கான முழுசாக நான் அந்த விளக்கத்தையும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து தேவையில்லாத வாயு தான் குசுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சோஷியல் சிஸ்டமில் தேவையில்லாத நிறைய இருக்குது. அதை மெட்டஃபரிக்கலாக சொல்லணும்னு நினச்சது தான் இந்த பாம். அண்ட் அர்ஜுன் தாஸ் சார் சுத்திங்க வர சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவரை நிறையா படித்திருக்கேன். வெறும் காலில் ஓடி இருக்காரு. காளி சார் உப்பு மூட்டை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் ஓடி இருக்காரு. கத்துவார், ஷார்ட் கட் சொல்லுவானா மாட்டானடா அப்படிங்குவார். பரவாயில்ல தூக்கட்டும் மனுஷன் அப்படின்னு நானும் விட்டுருக்கேன். அந்த மாதிரி நான் நிறையா வச்சு செஞ்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட எப்பவுமே கேள்வி கேட்பேன், என்ன எப்படா இதில் யோசிச்சேன்னாரு. நான் ஒரு படம் அவரோட வேலை பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம். எங்கள் மேம் டைரக்ட் பண்ணும்போது நான் ஏடியாக வேலை பார்த்தேன். தெரியல, அன்னைக்குலேருந்து எனக்கு சாருக்கு இந்த மாதிரி ஒரு, ஏன்னா எல்லா படத்துலையும் போய் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ரஃப் அண்ட் டஃப்னு நினைக்கிறாரு. அவர் ரொம்ப க்யூட்டான பர்சன். ஆக்சுவலாக மனுஷன் ரொம்ப தங்கமானவன், ரொம்ப க்யூட்டு, கொஞ்சலாம் அவரை. ஸோ அவர் பண்ண எனக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் டு டேக் இட் அப் அஸ் அ சேலஞ்ச் அண்ட் டு ஓன் த கேரக்டர் அண்ட் டு டூ இட் டு யுவர் அட்மோஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கன்வின்ஸ். லைக் என்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்க இருக்காங்க. சிபிஐயா சொன்ன மாதிரி எப்படியா கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு
ஐயா ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, அர்ஜுன் தாஸ் சார் புல் ஆஃப் பண்ணார், ஆனால் மிரட்டிட்டாருங்க அப்படின்ட்டாங்க. So that was, I think that is his conviction, the way he pulled it off. And next to the audience, to social media press, என்னோட முதல் படம் சில நேரங்கள் சில மனிதர்கள் வந்து எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு எனக்கு இன்றைக்குமே நான் அந்த நன்றி கடனோட தான் இருப்பேன், என்றைக்குமே இருப்பேன். உங்களோட எழுத்தும் உங்களோட வார்த்தையும் பெரிய பெரிய வேல்யூ இருக்குது, அது நீங்கள் எல்லோரும் அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த பாம் படத்தையும் செப்டம்பர் 12th மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மக்களும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். நன்றி. Sorry. Also, I would like to thank AP International, who are our overseas partner. அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னும் சில நண்பர்கள் இருக்காங்க, அந்த நண்பர்களையும் அவங்க யாருன்னு தெரியும். அந்த எல்லா நண்பர்களுக்கும் மச்சான் மச்சி ரொம்ப தேங்க்ஸா. சத்தியமாக நீங்கள் இல்லைன்னா இத்தனை நேரத்துக்கு நான் மூச்சு விட்டுட்டு இருப்பேனா என்னன்னு தெரியல. ஏன்னா I have the most beautiful friends ever and I'm so grateful. இங்கே ஒரு ஒன் சச் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். I went through a lot of problems personally as well for the last 2.5 years and it's been a very hard time. ஒரு மனிதனுக்கு ரொம்ப சிறந்த நண்பன் இருக்கும்போதும், ஒரு மனிதனுக்கு சொன்ன மாதிரி சிறந்த அம்மா அப்பா நல்ல ஃபேமிலி இருக்கும்போதும், இந்த மாதிரி அழகான டீம் இருக்கும்போதும் நான் வேலை பார்த்த எல்லாருமே they're amazing human beings. I am just so grateful to all these amazing human beings and all I can say is thank you and love you all and just thank you and sorry for again, very sorry if I've taken a lot of time. Thank you for your patience. Nandri vanakkam.